அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பலதரப்பட்ட கண்காட்சி பொருள்கள் பிள்ளைங்க வச்சுருக்கிறாங்க. அதில் ரொம்பவுமே அச்சத்தை தரக்கூடிய பயத்தை தரக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இந்த 3 பிள்ளைங்களும் பெரிய முயற்சி எடுத்து செஞ்சுருக்காங்க. மாஷா அல்லாஹ். அது என்ன அப்படின்னா மன்னரை வாழ்க்கை. உலகத்தை விட்டு பிரிஞ்ச உடனே மன்னரை வாழ்க்கை அப்படின்னு ஒன்று இருக்குது. எப்படி உலக வாழ்க்கை நிச்சயமோ சத்தியமோ அதே மாதிரி மன்னரை வாழ்க்கையும் சத்தியம். அதை தத்ரூபமாக காமிச்சிருக்காங்க. நல்லவங்க இறந்தால் எப்படி இருக்கும் அந்த மன்னரை, தீயவர்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள் இறந்தால் அவங்களுடைய மன்னரை எப்படி இருக்குன்னு பிள்ளைங்க முயற்சி எடுத்திருக்காங்க. அவங்கள்ட்டே கேட்போம், தம்பி எப்படி நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சீங்க, இது எப்படி நீங்கள் மக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள். இது நல்ல கபர். இது நாங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டு செஞ்சுருக்கோம். இந்த கபர் நல்ல நன்மைகள் செஞ்சு நல்ல தாவா செஞ்சு அப்புறம் நிறைய நோன்பு வச்சவங்களுக்கு தான் இந்த கபர். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ வெளிச்சமாக நல்ல பசுமையாக இருக்குன்னு. இப்போ இன்ஷால்லா அல்லாஹ் கிட்ட துவா கேட்டு இந்த மாதிரி கபர் கேட்குறோம். ஆமீன் ஆமீனா கேட்குறோம். இந்த கெட்ட கபரை பற்றி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாவம் செய்யக்கூடியவங்களுடைய கபருடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அழகாக தத்ரூபமாக காமிச்சிருக்காங்க. பாருங்களேன், அது சம்பந்தமாக தம்பி காதர் சுலைமான் சொல்கிறாரு பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். இது பாவம் செய்தவங்க கபர் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அல்லாஹ் இவங்க சுற்றி நெருப்பை உண்டாக்கிறான். அது எதனாலனா இவங்க அல்லாஹ்காண்டி அச்சப்பட்டு கூட தொழுவாமல் துவா செய்யாமல் இருக்கணும். இந்த மரத்தை பார்த்தீங்கன்னாலே தெரியும் இவங்க செஞ்ச பாவனால தான் அந்த மரமும் வறண்டு போச்சுண்டு. இன்ஷா அல்லாஹ் நபிமார்கள் உம்மத்து எல்லாருமே அந்த கபருக்கு போகணுன்னு ஆசைப்படுங்க. ஜஸாக்கல்லாஹ் கைர். ஜஸாக்கல்லாஹ். அலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.